உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற நுழைவாயில் முன்பு வழக்கறிஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டு தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. பிரச்சனையே இல்லாத ஒரு சூழ்நிலையை திருப்பரங்குன்றத்திலே ஒரு பிரச்சனையாக உருவாக்கி ஒரு அவசர கோலத்திலே ஒரு தீர்ப்பை நல்கி அவசர கோலத்திலே ஒரு கண்டெம்ட் பெட்டிஷனை எடுத்து அவசர கோலத்திலே திருப்பரங்குன்றத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லாத நபருக்கு சிஎஸ்எஃப் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய அவசர கோல உத்தரவு, ஒருதலை பட்சமான உத்தரவு எந்த வகையிலும் அரசியல் சட்டத்துக்கு உகந்தது அல்ல, சட்ட விதிமுறைகளுக்கு உகந்தது அல்ல. நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பதவியேற்ற காலத்திலிருந்தே பல பிரச்சனைக்குரிய தீர்ப்புகளை கூறி வருகிறார். அவர் அரசியல் சட்ட நீதிபதி பதவியை ஏற்கும் போது அரசியல் சட்டம் 3வது அட்டவணைப்படி அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு முற்றிலும் முரணாக செயல்பட்டு வருகிறார். அரசியல் சட்டத்தையும் நாட்டில் உள்ள நீண்ட நெடிய சட்டங்களையும் உயர்நீதிமன்ற இருநபர் அமர்வின் முடிவுகளையும் தலைகீழாக மாற்றி அவசர கதியிலே பல தீர்ப்புகளை எழுதி வருகிறார். அதாவது எச்சலிலையில் உரளலாம் என்று ஒரு தீர்ப்பு போட்ட போதே 2017ஆம் ஆண்டில் அந்த 24ஆம் ஆண்டில் தீர்ப்பு வந்த போதே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது. அதன் பின்னாலே 2015 ஜூலையில் அவர் அந்த இந்து சமய மாநாட்டில், அதாவது பண்டிதர்கள் மாநாடாம், வேதம் படித்தவர்கள் மாநாட்டில் அவருடைய நண்பரை எப்படி காப்பாற்றி விட்டார் என்று ஒரு கதையை சொல்லி வேதம் படித்தவர்களுக்கு தண்டனையே கிடைக்காது என்று பேசுகிறார். அதை ஒட்டிதான் வாஞ்சிநாதன் அவர்களுடைய பிரச்சனையும் வந்தது. நீதிமன்றத்திலே அவர் நீ ஒரு கோழையா என்று கேட்டார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் போதுதான் இந்த தலைகீழான சட்டத்துக்கு விரோதமான, அரசியல் சட்டத்துக்கு விரோதமான தீர்ப்பு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. அவருடைய அவசர தீர்ப்பால், ஒருதலைபட்சமான தீர்ப்பால் திருப்பரங்குன்றம் மலையிலே அமைதி கெட்டது மட்டுமல்லாமல் அது தமிழ்நாடு முழுவதும் ஒரு அமைதி கெட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தி வருகின்றது. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த பிரச்சனையை தீர்க்கமாக, கண்ணியமாக, ஆணித்தரமாக கையாண்ட விதம் என்பது இன்று உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.